பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. அண்மைச் செய்தி. தமிழகத்தில் குட்கா, பான் மசாலா மற்றும் புகையிலை பொருட்கள் விற்பனை, விநியோகம், பதுக்கல் ஆகியவற்றிற்கான தடை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றன. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் பாஸ்கரன் இணைப்பில் இருக்கிறார். பாஸ்கரன், வணக்கம். தற்பொழுது தமிழகத்தில் குட்கா, பான் மசாலா மற்றும் புகையிலை பொருட்களுக்கான தடை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த உத்தரவில் வேறு என்னென்ன தெரிவிக்கப்பட்டுள்ளது? அது தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லுங்க. தமிழகத்துல குட்கா, பான் மசாலா மற்றும் புகையிலை பொருட்களுக்கான தடை என்பது ஏற்கனவே அமலில் இருக்கிறது. ஆண்டுக்கு ஒரு முறை அதற்கான உத்தரவு என்பது நீடிக்கப்பட்டு அது அரசுகளில் வெளியிடப்படும். அந்த நடைமுறை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில மே 23ஆம் தேதி வரை முதல் அடுத்த ஆண்டு 23ஆம் தேதி மே 23 வரை தடை என்பது அமலில் இருக்கும். அந்த காலகட்டங்களில் குட்கா, பான் மசாலா மற்றும் புகையிலை பொருட்களை விற்பனை செய்வதும் பதுக்கி வைப்பதும் தண்டனைக்குரிய குற்றமாகும். இதுக்கான அறிவிப்பு தான் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும். இது கண்காணிக்கைக்காக குழுவெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுக்கு ஒரு முறை இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அந்த உத்தரவு என்பது தொடர்ந்து கடைபிடிக்கப்படும். செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா மற்றும் புகையிலை பொருட்களை விற்பனை செய்வதும் பதுக்கி வைப்பதும் தண்டனைக்குரிய குற்றம் என்பதும் அதன் காரணமாக விற்பனை செய்வதன் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், பதுக்கி வைப்பவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.